கல்யாணம் ஆகாமலே கற்பு நெறியிலே இருந்து மாறுபடாத பெருமைக்கு உரியவளா நம்மால் வணங்கப்படுகிறவள் யாருன்னா திருநாவுக்கரசர் தமக்க திலகவதி. அந்த அம்மையாரை விட ஒருபடி மேல காந்தாரி திலகவதியார். நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். புகழனார் மாதினியார்னு 2 பேரு, கணவன் மனைவி. அவங்களுக்கு முதல்ல பிறந்தது ஒரு மகள், அவ பேரு திலகவதி. கொஞ்ச நாள் கழிச்சு பிறந்தவர் மருள் நீக்கியார், அவர் தான் திருநாவுக்கரசர் அவர் போறார். இந்த திலகவதியாருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள் பெற்றோர்கள். தளபதியா போர்க்களத்து தளபதியா இருக்கிற கலிப்பகையார மனம் பேசி முடித்து விட்டார்கள். திருமணம் நடக்கிறதுக்குள்ள நிச்சயதாம்பலம் நடந்திருக்கு, திருமணம் நடக்கல. அதுக்குள்ள போர் வந்து விட்டது, கலிப்பகையார் படையெடுத்து போயிட்டார். திரும்பி வரத்துக்குள்ள புகழனார் மாதினியார் 2 எடுத்து போன தளபதியார் கலிப்பகையார் போர்க்களத்தில் இறந்து. அதுக்கு மேல திலகவதி உயிர் வாழ விரும்பல. அந்த அம்மையார் அக்னி பிரவேசம் பண்ண போறார். சேக்கிழார் பெரிய புராண பாட்டு கவனிங்க. அடா அடா அடா, உறவினர்கள் எல்லாரும் தடுக்கிறார்கள். அந்த அம்மையார் சொல்றார், இந்த பாருங்க உறவினர்களை என்ன தடுக்காதீங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவருக்கு என்ன கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சு. அந்த வகையில அவருக்கே உரியது நான். சொற்கள் எல்லாம் கவனிக்கணும். எங்க அப்பாவும் அம்மாவும் அவருக்கே என்ன கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சு. அந்த வகையில அவருக்கே உரியது நான். அதனால நான் அவரோட சாக போறேன், அவரோட போய் என் உயிரை கலக்க போறேன். எந்தையும் யாயும் அவர்க்கே என்னை கொடுக்க இசைந்தார்கள். பாட்ட கவனிங்க, சொற்களை கவனிங்க. எந்தையும் யாயும் அவர்க்கே என்னை கொடுக்க இசைந்தார்கள். அந்த முறையில் அவர்க்கே உரியது நான் ஆதலினால். இதுதான் பாட்டு. பெரிய புராணம் இருக்கிறவங்க ஏதோ போய் எடுத்து பாருங்க. அந்த முறையில் அவர்க்கே உரியது நான் ஆதலினால். அவர்க்கே உரியது நான் வருமா? இது தமிழா? அது 2வது வகுப்பு படிக்கிறவங்க கூட தமிழ்ல அவர்க்கே உரியது நான் எப்படி வரும்? நான் உயர்தின, உரியது அகிரின, நான் உரியதுன்னு வருமே. நான் உரிய வள்ளுவல்ல வரணும். சேக்கிழார் வேணும்னே நான் உரியதுன்னு போட்டிருக்கார், போடலாமா? நான் என்கிற உயர்தினைக்கு உரியது என்கிற அகிரின போடலாமா? நான் உரிய வள்ளுவல்ல போடணும். இப்ப நான் இங்க மலையா வந்துட்டேன். உங்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு சகோதர அன்பை நான் அனுபவிக்கிறேன். நான் ஊருக்கு போய் நீங்க அடுத்த வருஷம் உங்களை யாராவது தமிழ்நாட்டுக்கு வரீங்க, வந்தது வந்தோம் நம்ம புலவரை பார்த்துட்டு போவோமே ஒரு மரியாதைக்குன்னு. நீங்க லால்குடி என் ஊர், அங்க வந்து நீங்க வீட்டுல வந்து புலவர் இருக்காரான்னு கேக்குறீங்க. நான் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் சம்சாரம் என்ன சொல்லணும் பதில்? சாப்பிடுறா. அட அவ்வளவு மரியாதை எனக்கு அவ கொடுக்க விரும்பலன்னு வைங்க, திங்கிறா. அதான் சொல்லணும்ல, திங்கிறா. அதுவும் சொல்லாம திங்கிது. என்னை பத்தி என்னதான் நினைச்சிருக்குன்னு தெரியல. திங்கிது பொதுவா திங்குதுன்னா கூட நீங்க சரி ஏதோ மாட்ட சொல்றாங்க போடுன்னு கீரன் திங்குது. அந்த மாதிரி இருக்கு. அந்த முறையில் அவர்க்கே உரியது நான் வருவேன், நான் உரியது. இப்ப என்ன பண்ணிருக்கார் திலகவதி? உயர்தினைய அகிரிமையாக்கி விட்டார். நானுங்கிற உயர்தினைய உரியதுங்கிற அகிரிமையாக்கி விட்டார். எப்போ உயர்தினைய அகிரிணையாக்குவோம்? எப்போ உயர்தினை அகிரிணையாக்குவோம்? இப்போ நான் லால்குடியில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 போன் வருது. அப்படி போனை எடுத்த உடனே ஒவ்வொரு ஊர்ல இருந்து தேதி கேட்கறாங்க. ஹலோ, கல்கட்டாவுக்கு அவசியம் வரணும் சார், 15ஆம் தேதி போனுக்கு பேசுறாங்க. அப்ப மரியாதைக்காக போன்ல புலவர் திலகம் கீரன் இருக்காரா அதை கேட்கும் போதே அப்படியே திருவாவடுதுறை ஆதீன வித்வான் கீரன் இருக்காரா, நடிப்பியல் புலவர் கீரன் இருக்காரா, இதெல்லாம் எது வரைக்கும்? புலவர் திலகம் ஆதீன வித்வான் நடிப்பியல் புலவர்லாம் எது வரைக்கும்? காத்து போற வரைக்கும். அது பூட்டுதுன்னா எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? கிடக்கு. அப்ப உயர்தினை எப்ப அகிரணி ஆக்குவோம்?
உயிர் போச்சுன்னா திலகவதி என்ன பண்ணிருக்கார்? உயிரினி அகிரினி ஆக்கி இருக்கார். உயிரா போச்சு திலகவதி உடம்புல, போகலையே. வேற யாரு போனா? கலிப்பகையார் போனார் என்றால் கலிப்பகையாரை கணவராக கருதவில்லை, உயிராகவே கருதி இருக்கிறார். ஆகவே அந்த முறையில் அவர்க்கே உரியது நான் ஆதலினார். அந்த திலகவதியை விட ஒரு படி மேல காந்தாரி. திலகவதிக்காவது நிச்சயதாம்பூலம் ஆச்சு, காந்தாரி கண்ணாலேயே பார்க்கல. ஆனா அறிமுகப்படுத்தப்படுகிற காலத்துல இவ்வளவு உத்தமையா இருக்கிற காந்தாரி இவைத்த கண்ணினை இனி மலர்ந்து நோக்கலேன் என சமைத்த பட்டம் ஒன்று தாங்குகிற காந்தாரி காரியத்துல போக போக நம்ம அனுதாபத்துக்குரியவளா இருக்கிறாளோ இல்லையே? அறிமுகப்படுத்துகிற போது இவ்வளவு உயர்வா இருக்கிற காந்தாரி கதையில போக போக அவ பண்ணுகிற கொடுமை, அடே அப்பா, துச்சாதனம் பாஞ்சாலியை இழுக்க வர்ற போது பின்னால போய் ஒளிந்து நடுங்கி கொண்டு நிக்கிறா பாஞ்சாலி. இந்த காந்தாரி போய அவன் பின்னால இழுத்து விட்டாள். என்ன கொடுமை! இப்ப பாரதத்துல காந்தாரின்னு சொன்னாலே கொடுமையின் சின்னம்னு ஆகி போச்சு இல்லையா? பொதுவா எல்லா மருமகளும் ஒன்னா சேர்ந்து மாமியாருக்கு வச்சிருக்கிற பேரே காந்தாரி தான். இந்த வீட்டு மருமக அடுத்த வீட்டு மருமகிட்ட, ஏன் உன் வீட்டு காந்தாரி எங்க? உன் வீட்டு காந்தாரியோட தான் போச்சு. அப்போ கொடுமையினாலே காந்தாரி ஆயிப்போச்சு. ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் தனக்கு ஒரு குடும்பம், மனைவி, மக்கள் என்ற ஒன்று ஆகாத வரைக்கும் தர்மம் 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 தன்னை மறந்தும் கூட கடைபிடிப்பார்கள். மனைவி, மக்கள், குடும்பம் ஆகி போச்சுன்னா அவரவர்கள் சுதர்மத்திலே இருந்து மாறுபடுவார்கள். கீதையின் இவ்வளவு பெரிய தத்துவத்தை காந்தாரி பாத்திரத்திலே வில்லிபுத்திர ஆழ்வார் காட்டியிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாம் தர்மம் பேசுவோம், நம்ம பாதிக்காத வரைக்கும். தனி மனிதன் சௌரியத்துல இருந்து அப்படித்தான். ஆனா ரொம்ப அவசரமா நம்ம தமிழ்நாட்டுக்கு போறோம், மெட்ராஸ் எக்மோர்ல ரயில் ஏறி எங்கேயோ தமிழ்நாட்டுக்கு ஒரு பக்கம் போகணும். கையில ஒரு பைய தூக்கிட்டு அங்கங்க ஓடுறோம், பறக்க பறக்க இடம் கிடைக்கல. அவன் கதவை சாத்திட்டு திறக்க மாட்டாங்க. நான் என்ன சத்தம் போடுறோம், சரியா கதவை பெரிய ஒப்ப விட்டுறையில இவர்தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாரு, நாங்க வாங்கல, சரியா கதவை. அவன் கதவை திறந்து விடுறான், ஏறி நாம உட்காந்துக்கிறோம். வண்டி எக்மோர்ல இருந்து புறப்பட்டு போகுது, செங்கல்பட்டுல போய் நிற்குது. அங்க ஒருத்தன் பைய தூக்கிட்டு ஓடி வரான். நாமே ஜன்னல்ல தலையை விட்டு எல்லாம் இங்கேயே வாய, எல்லாம் 2 பொட்டி பாத்தி அருவன் போக மாட்டியா? எல்லாம் நாம 2 பொட்டி பாத்தி அருணோமா, நமக்கு இடம் கிடைச்சு போச்சா, மாத்திக்கோ. உலகத்துல எல்லா தர்மமும். பக்கத்து வீட்டுல ஒரு 3 வயசு பையன் ஒரு பந்தை தூக்கி எறிஞ்சான்னா என் வீட்டுல நான் அதை எப்படி சொல்றேன் சார்? பக்கத்து வீட்டுல 3 வயசுல கடா மாடு மாறி ஒரு பையன் பந்து அடிக்கிறான் சார். பந்து பந்துன்னு சொல்லக்கூடாது. என் வீட்டு பையனுக்கு வயசு 19. இவன் கிரிக்கெட் பால் எடுத்து அடுத்த வீட்டு கண்ணாடி ஜன்னலா அடிக்கிறான். அப்ப என்ன சொல்றான் சார்? டீனேஜர் பாய். உலகத்துல எல்லாரும் தங்களை ஒன்று நெருங்குகிற காலத்துல தங்களுக்கு சாதகமா தான் பேசிக் கொள்வார்கள். இந்த வேறுபாட்டை வில்லிபுத்திர ஆழ்வார் சொன்னார். பல் பாதகரை பயந்தானே. 100 பிள்ளைய பெத்தா காந்தாரி கிட்ட இருந்த தர்மம் எல்லாம் போச்சு. ஏன்னா முத செஞ்சுரி போட்டவளே அவதானே. பல் பாதகரை பயந்தானே. அவன் திருதராஷ்டிரனுக்கு அந்த காந்தாரிக்கும் திருமணம் நடந்தது. பாண்டுவுக்கு திருமணம் செய்விக்கணுமே. யாரு? குந்தி போஜன் தன்னுடைய மகள் குந்திக்கு திருமணம் சுயம்பரம் ஆரம்பிச்சு. யாரு குந்தி? அது தனி கதை. குந்தி போஜன் ஒரு அரசன். அவன் என்ன செய்தான், ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில அரண்மனை காரியம் எல்லாம் செய்வதற்கு ஒரு பணிப்பெண் வேணும்னா, ஒரு வேலைக்கார பெண் வந்து நின்னாவத்தி. உன் பேர் என்ன? பிரத்தை. என்ன பேர்? பிரத்தை. சரி, நீ அரண்மனை காரியத்தை செய்யணும். அவன் அரண்மனை காரியங்களை செய்வதை கவனித்துக் கொண்டே இருந்தவன் குறிப்பறிந்து காரியத்தை செய்தான். குறிப்பறிந்து காரியத்தை செய்கிறான் பிரத்தை. இந்த குறிப்பறிந்து காரியம் செய்கிறவர்கள் நமக்கு துணையா கிடைச்சா ஒரு காரியம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். எல்லா விஷயத்தையும் வளவளன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. கூட இருக்கிறவங்க நம்ம குறிப்பை தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் என் நிகழ்ச்சி நடத்துறவங்கலாம் ரொம்ப அருமையா நடத்துறவங்க தான். ஆனா 1000த்துல 1-2 பேர் சரியா நடத்தாதவங்கன்னு வைங்க.
அவங்க முகத்தை முறிச்சு நான் பேச முடியாது. அவங்க என்கிட்ட தேதி கேட்க வீட்டுக்கு வர்றாங்க. வாங்க வாங்க உட்காருங்க சார். என்ன சார், நம்ம ஊர்ல 24ஆம் தேதி ஒரு விழா, நீங்க அவசியம் வரணும்னா அவங்க சரியா நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சார் தேதி? 24. அடாடாடாடா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சார் போன்ல டேட்டு கொடுத்தேன், சாரி அப்படின்னு. ஏன் இந்த குறிப்பை என் சம்சாரம் தெரிஞ்சுக்கணும். இவன் ஏன் இப்படி சொல்றான்? அவன் அங்கிருந்து வந்து அதெல்லாம் 24 ஒண்ணு நிகழ்ச்சி இல்லைங்க, சும்மா கொடுங்கன்னா. கணவன் குறிப்ப மனைவி உணரணும், மனைவி குறிப்ப கணவன் உணரணும், ஆசிரியர் குறிப்ப மாணவர் தெரிஞ்சுக்கணும், மாணவர் குறிப்ப ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும், முதலாளி குறிப்ப தொழிலாளி தெரிஞ்சுக்கணும், தொழிலாளி குறிப்ப எல்லாருடைய குறிப்பையும் தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொன்னார், குறிப்பை தெரிந்து கொண்டு காரியம் செய்கிறவன் ஒருத்த உனக்கு கிடைச்சா கையை வெட்டி கொடுத்து விலைக்கு வாங்கடா. திருவள்ளுவர் சொல்றார், உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ள. வீட்டுக்கு ஒருத்தர் திடீர்னு வந்து விட்டா அப்படி கணவன் மனைவியை பார்த்து அதாவது கூப்பிட்டு வாயால ஒண்ணும் சொல்லக்கூடாது, கையை தட்டி இப்படின்னாலே ஒரு ஸ்வீட் தயார் பண்ணுன்னு அர்த்தம். அப்படி அங்கேருந்து அந்த அம்மா அப்படின்னா 2 இருக்குங்கண்ணா, அது இல்ல குடும்பம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டு அம்மா நல்லா குறிப்பா இருந்தா. நான் போனதே ராத்திரி மணி 10 போயிருக்க கூடாது பூஜை. அந்த வீட்டுக்காரர் சாப்பிட்டு போங்கன்னு வேற சொல்லி விட்டார். நானும் சரி விட்டு சம்சாரத்தை கூப்பிட்டு அப்படின்னு விட்டு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, ஒண்ணும் காணும். இவருக்கே சந்தேகம். எழுந்து போய் பார்த்தா உள்ள அந்த அம்மா படுத்து தூங்குறா. தொட்டு எழுப்பி என்ன சாப்பிட்டு படுத்துக்கோன்னு சொன்னீங்களே, நான் அப்பவே படுத்து. இந்த குறிப்பாரியிற இந்த செயல்னால பிரத்தைய அண்ணன் ரொம்ப விரும்பி கூப்பிட்டு சொன்ன, பிரத்தையே நீ அரண்மனையில வேலைக்கார பெண், நேற்று வரைக்கும் எனக்கு சொந்தத்துல மகளே இல்லைன்னு உனக்கு தெரியும். இன்று முதல் நான் உன்னை ஸ்வீகாரம் செய்து கொண்டேன். இன்று முதல் நீ என் மகள். இன்னிலிருந்து நீ வேலைக்காரியும் அல்ல, உன் பேரு பிரத்தையும் அல்ல, குந்தி போஜனுக்கு மகளாகிவிட்டால் இன்று முதல் உன்னுடைய பெயர் குந்தி. இனிமே நீ எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம், அரண்மனையில குந்தின்னு சொல்லிவிட்டான். உன் பேரும் குந்தி, இனிமே எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அப்படி அந்த குந்தி போஜனுக்கு வளர்ப்பு மகளா குந்தி தேவி இருக்கிற காலத்துல ஒரு நாள் யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து ஒரு ஓலையை கொடுத்தான். அந்த ஓலையை வாங்கி அப்படி பிரிச்சு படிச்சா, குந்தி போஜனே, நாளைய தினம் முதல் ஓராண்டு காலம் உன் அரண்மனையில் வந்து தங்குவதாக உத்தேசம். 100 முனிவர்களுடன் வருகிறேன், ஏற்பாடுகளை செய்யவும். இப்படிக்கு துர்வாசர். துர்வாசர் படிச்ச உடனே குந்தி போஜனுக்கு கலக்கம். 100 முனிவர்களுக்கு ஓராண்டு உபச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஏழையா? வேற என்ன காரணம்? இந்த துர்வாசர் இருக்காரு, அவர் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்து சாபம் கொடுப்பார். அது பயம் எனக்கு. எடுத்ததுக்கெல்லாம் அவருக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்தா, ஏன் சாம்பார்ல உப்பு போட்டாய், புடி சாபம். ஏன் மோர் வெள்ளையாக இருக்கிறது, புடி சாபம். முனிவர்கள்னு சொன்னாலே கோபம் வரப்படாது. துர்வாசர் மட்டும் விதிவிலக்கு. கோபத்தாலும் கோபமுடி தன்னாலும் பிறருக்கு இட்ட சாபத்தாலும் வளர்ந்த கொடிய முனி துர்வாசர். முனிவர்கள் சொன்னாலே கோபம் வரப்படாது. முனிவர்கள் என்ன, மனிதர்களுக்கே கோபம் வரப்படாது. மனிதனுக்கு பொறுமை வந்தா தெய்வம், கோபம் வந்தா மிருகம். மனிதன் கோபம் வந்தா மிருகங்கிறதுக்கு ஒன்னும் இலக்கிய மேற்கோள் ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. அவனே சொல்லுவானே, சார் நம்ம கிட்ட கண்ணாப்பினாலும் பேசாதீங்க, கோபம் வந்து நான் மனுஷன் ஜாக்கிரதை, அவனே சொல்றேன். ஆராய்ச்சியே தேவையில்லை. முனிவர்கள்னு சொன்னாலே கோபம் வரப்படாது. இவருக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம். குந்தி சொன்ன அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்ப்பா. அவருக்கு கோபம் வர மாதிரி நடந்து கொண்டாதானே. நான் பணிபடை செய்கிறேன், கவலைப்படாமல் அழையுங்கள். அப்படி ஓராண்டு காலம் துர்வாசருக்கு இவள் பணிபடை செய்தால் கோபமே அறியாத துர்வாசர் அவளை கூப்பிட்டு சொன்னார், குந்தியே, அடிக்கடி கோபப்படுகிற எனக்கு கோபமே வராத வகைக்கு நீ துண்டு செய்தாய். கவனி, உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். கவனி, அந்த பரிசு ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்திற்கு பெயர் ஷண மந்திரம் என்று பெயர். மந்திரத்தின் பலனை சொல்லுகிறேன் கேள்.
ஒரு முறை அந்த மந்திரத்தை நீ உச்சாரணம் செய்து எந்த தெய்வம் கணவனாக வேண்டும் என்று கருதுகிறாயோ அந்த தெய்வத்தின் அம்சத்தோடு உனக்கு குழந்தை பிறக்கும். எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போது மந்திரத்தை சொல். தெரிவை கோள் என ஒரு மந்திரம் செவிப்படுத்தி, தெரிவை கோள் என ஒரு மந்திரம் செவிப்படுத்தி, தேவரே யார் யாரை கருதினை கணத்து நின் கைப்படுவர் என்று மந்திரத்தை உபதேசம் செய்தார். மற்றவர் வாழ்க்கையில் குறிப்பறிய தெரிந்த குந்திக்கு தன் வாழ்க்கையில் குறிப்பறிய தெரியவில்லை. நேராக குந்தி போஜன் நிலாமுற்றத்திற்கு போனாள். விளையாட்டாக கதிரவன் கணவனாக வேண்டும் என்று கருதினால் வயிற்றிலே கரு வந்தது. பிறகு திருமணத்திற்கு முன்பு பிள்ளை பெற்றால் என்று ஊராரும் உலகத்தாரும் படிப்பார்களே என்று பெற்றெடுத்த பிள்ளையை பேணி வளர்க்க முடியாமல் ஒரு பட்டிலே சுற்றி பெட்டியிலே வைத்து கங்கை ஆற்றிலே விட்டு விட்டாள். பெட்டி அதிரதன் என்பவன் கையில் கிடைத்தது, தேர்ப்பாகன் கையில். அவன் கொண்டு போய் பெட்டியை தன் மனைவி ராதையிடம் தந்தான். ராதை பெட்டியை திறந்தாள். குஞ்சரத்து இளம் கன்று போல் கோபம் கொண்ட சிங்க குருளை போல் ஒரு பிள்ளை வெளிப்பட்டது. அதை எடுத்து ராதை தோளிலே சார்த்தினாள். அசரீரியாக ஒரு குரல் கேட்டது, அதிரதனே ராதையே, இந்த பிள்ளையை பற்றி சில விஷயங்கள் சொல்லுகிறேன் கேளுங்கள். இவன் 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 3 குணங்களுக்கு உறைவிடமாக இருப்பான். ஒன்று இவனுடைய வீரம், இரண்டாவது இவனுடைய கொடை, மூன்றாவது இவனுடைய நன்றி. ஒன்று இவனுடைய வீரம், இரண்டாவது இவனுடைய கொடை, மூன்றாவது தன்னை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களிடத்தில் கடைசி வரைக்கும் நன்றியோடு இருக்கின்ற செஞ்சோற்று தர்மமாகிய நன்றி. இந்த 3 குணங்களுக்கும் உறைவிடமாக விளங்கப் போகிற இவனுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய பெயர் கர்ணன் என்பது. மறுபடியும் அசரீரி சொல்லிட்டு, அதிரதனே ராதையே, இவனுக்கு உள்ள சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டேன். இவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாத ஒரு குறை உண்டு. அதிரதனே ராதையே, அதை 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 எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. அதிரதனே ராதையே, இவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாத குறை என்ன என்றால், இவன் என்னதான் வீரனாய், என்னதான் கொடை வள்ளலாய், என்னதான் நன்றி உடையவனாக இருந்தாலும் வீரர்களும் வேந்தர்களும் கூடியிருக்கிற சபையில் இவன் தன்னுடைய வீரத்தை காட்ட எழுகிற பொழுதெல்லாம் வில்லம்பு கொண்டு இவனை வெல்ல முடியாதவர்கள் நீ எவனுக்கு பிறந்தவன் என்ற சொல்லம்பை வீசி இவனை வென்று விடுவார்கள். கடைசி வரை இவன் வாழ்க்கையில் பிரிக்க முடியாது. நம்ம 10 நாள்ல கர்ணன் வர்ற இடங்கள் எல்லாம் குறிச்சுங்க. மறுபடியும் கர்ணனை பத்தி கடைசியில சொல்றேன். ராத்திரி 1 மணிக்கு நான் தூங்கும் போது என்னை யாராவது தொட்டு எழுப்பி உலகத்திலே நீ படித்த காவியத்தில் பிடித்த பாத்திரம் எதுன்னா கர்ணன் சத்தம் போட்டு படுத்துருவேன். என்ன மாதிரி பார்த்தோம். பிறவியிலேயே ஒரு பலவீனத்தில் பிறந்து 3 கடமைகளை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் நிறைவேற்றி மற்றவர்கள் சொர்க்குலோகத்து வாசல்ல போய் தட்டி வெளியே வரவழைச்ச பெருமாளை கீழே இறங்கி கொடுத்துட்டு போடா புண்ணியத்தை அவனே வாங்கி கொண்டு இவனுக்கு பெரிய வரத்தை கொடுக்க வச்சான். இந்த கர்ணன் மாதிரி ஒரு பாத்திரம் உண்டா? இதெல்லாம் காவியத்தில் ஈடுபாடு உள்ள நமக்கு சந்தோஷம். ஆனா இந்த பகுத்தறிவாளர் இருக்கானே, அவன் என்ன கேட்பான், கல்யாணத்துக்கு முன் பிள்ளை பெற்றுக் கொள்ளலாமா? ரொம்ப கண்டுபிடிப்பு. அவன் தானே கேட்பான். குந்தி தேவிக்கு திருமணத்துக்கு முன்னால கர்ணன் பிறந்தான்னா அந்த கதையினுடைய தத்துவம் என்ன? துர்வாசர் தெளிவாகவே எச்சரித்தார், அவசரப்படாதே, தேவைப்படும் போது மந்திரத்தை சொல்லணும். தேவைப்படாத காலத்தில் இவன் மந்திரத்தை சொன்னதனுடைய விளைவு என்ன? அந்த கதையினுடைய தத்துவம் என்ன? எந்த 2 தத்துவம், எந்த ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டுமானாலும் அந்த பொருளை அனுபவிக்க தகுதி வர வேண்டும். தகுதி இல்லாத காலத்தில் ஒரு பொருளை அனுபவிச்சா அனுபவிக்கிறவனுக்கும் கேடு, பொருளுக்கும் கேடு. துர்வாசர் எச்சரிக்கையை மீறி அனுபவிச்சதனுடைய தப்பு தானே. எந்த பொருளையும் அனுபவிக்க தகுதி வேணும். இப்ப என்ன தூக்கி திடீர்னு தமிழ்நாட்டில் மந்திரியா போட்டா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 2 வீடு வாங்குவேன். எனக்கு தகுதி உண்டா? 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன பேனா வாங்கி கொடுக்கணும்? $1 $2 பேனா இல்லையா?
பெரிய பெரிய பார்க்கர் பேனாலாம் வாங்கி தரப்படாது. 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எம்ஏக்கு போனா பார்க்கர் பேனா, 6ஆம் கிளாஸ் போனா $1 $2 பேனா. என் பையன் பணக்கார பையன், பார்க்கர் பேனா தான் வாங்கி கொடுப்பேன். 4ஆவது படிக்கும் போது என்ன அது பார்க்கர் பேனாவா இருக்காது. அதாவது பயன்படுத்த ஒரு தகுதி வேணும். அவன் பேனா பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் கூட பொறுக்க மாட்டான். பேனாவை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி செவரா பார்த்து ஒரு குரங்கு படம் போட்டு கீழே அப்பா அப்பா வந்து அடிப்பார், அம்மா வந்து தடுப்பா. ஏன் குழந்தை அடிக்கிறீங்க? அவன் சரியா தானே போட்டிருக்கான், எதுக்காக அடிக்கிறீங்க? 2 நாள் கழிச்சு பையன்கிட்ட பேனாவை வாங்கி பார்த்தா அதுல ஃபீடரு நிப்பு மூடி எல்லாம் இருக்காது. கிழிஞ்சு போனால சினிமா நோட்டீஸ உள்ள குச்சி ஸ்லேட்டு குச்சியை நட்டு வைக்கணும். எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்க தகுதி வேணும். திருவள்ளுவர் பாருங்க ஒருபடி மேல போய் என்ன சொன்னார், தகுதி வேணுங்கிறது மட்டும் இல்லடா, வந்த அப்புறம் அந்த தகுதியை காப்பாற்றிக் கொள்வதற்கு ரொம்ப கவனம் வேணும்ல. அதை எங்க சொன்னார்? கண்ணாடி முன்னால போய் நின்று சொன்னார். அவசியம் நீங்க இந்த திருக்குறள் நினைவு வச்சுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்ணாடி முன்னால போய் நிக்கிற போதெல்லாம் அந்த திருக்குறள் ஞாபகம் வரும். திருவள்ளுவர் கண்ணாடி தான் அதை எழுதினார். அவர் சொல்றார், உனக்கு இந்த சமுதாயம் ஒரு மதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ உன் தகுதியில் இருக்கிற வரைக்கும், உன் தகுதியில இருந்து இறங்கின தூக்கி எப்பவும் உன்னை மதிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொன்ன திருவள்ளுவர் சொல்றார். ஆனா என்ன பார்த்து சொல்றாரு, கீரனே உன்னை ஊர் ஊரா கூப்பிடுறான், மாலை போடுறான், பட்டாபிஷேகம் பண்றான், உன்னை தூக்கி யானை மேல வச்சு ஊர்வலம் விடுறான்னா உன் தகுதியை நீ காப்பாத்திக்கிற வரைக்கும், உன் தகுதியிலிருந்து கீழே இறங்கினா உன்னை தூக்கி போட்டுருவான். நேற்று வரைக்கும் மாலை போட்டீங்கன்னா நேத்தோட சரி, தகுதியை காப்பாத்திக்கோ திருவள்ளுவர் சொல்ற. தலைமுடியை வச்சு சொன்னார். இந்த முடி தலையில இருக்கிற வரைக்கும் நாம அதுக்கு என்னென்ன மரியாதை பண்றோம். இளைஞர்கள் கண்ணாடி முன்னால நின்று 2 மணி நேரமாவது சீப்பு எடுத்து இது இங்க மலேயா சிங்கப்பூர்ல காணும். சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது. நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியும். சீப்ப கையில் எடுத்தே தலையில இந்த முடியில் இருக்கிற வரைக்கும் அதை அப்படி சீப்பால வாரி அதுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி பிரிலிகிரீம் போட்டு வாசலையும் போட்டு பஸ்ல உட்கார்ந்தா ஓரமா உட்கார மாட்டான், காத்து போட்டு கலைஞ்சிருப்பான். இந்த முடி தலையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன மரியாதை. அந்த முடி தலை அப்படி சீப்பு வாரும் போது சீப்போட ஒரு முடி வந்துடுது. என்ன பண்ற? இடது கையா, வலது கையால் கூட இடது கையா. அந்த தலையில இருந்து முடி இறங்கின உடனே அந்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயோ நீ என்னை விட்டு போறிய, உனக்கு நான் என்னென்னமோ செஞ்சு. நாமே கண்ணாடி முன்னால இளைஞர்களே 2 மணி நேரம் நிற்கிறோம்னா தாய்மார்களை காக்கலாம். ஒரு 4 மணி நேரமாவது சீப்பை எடுத்து நல்லா வாரி அப்புறமா. எனக்கு ரொம்ப நாளா என்ன சந்தேகம், இழுத்து விடுறதுன்னு முடிவாயிட்ட முதல்லயே இழுத்து விட்டுறப்படாது. அவங்க அந்த தலையில இருந்து ஒரு முடி வந்துட்டுதுன்னு அதை எடுத்து இடது கையால வச்சு ஒரு 3 தடவை சுத்தி அப்படியே தூக்கி போட்டுருவாங்களா. கால் கட்ட வரல, ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்து போட்டாங்க அவங்களுக்கு திருப்தி. முடி தலையிலேருந்து கீழே இறங்கினா தூக்கி எறிஞ்சிருவான், நீ உன் நிலையிலேருந்து கீழே இறங்கினா தூக்கி எறிஞ்சிருவான். தலையின் இடிந்த மகிரணையர் மாந்தர் நிலையின் இடிந்த கடை. அவ குந்தி தேவி கர்ணனை திருமணத்துக்கு முன்னால பெற்றுக்கொண்ட கதையினுடைய முதல் தத்துவம், எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்க தகுதி வர வேண்டும், தகுதி இல்லாத காலத்தில் அனுபவிக்காது. 2வது தத்துவம் என்ன? இந்த உலகத்திலே ஒரு ஆண்மகன் தவறு செய்தால் அது அவனைத்தான் பாதிக்கும், ஒரு தாய் தவறு செய்தால் அடுத்த தலைமுறை பாதிக்கும். குந்தி தேவி செய்த தவறு கடைசி வரைக்கும் கர்ணன் தலை எடுக்க முடியலையா? அந்த குந்திக்கு இப்ப சுயம்பரம்னு சொல்லி பாண்டுவுக்கும் குந்திக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திலேயே மத்திரியையும் பாண்டுவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். பாண்டுவுக்கு குந்தியும் மத்திரியும் 2 மனைவியர். இந்த பாண்டு மறுபடியும் குந்தியின் இடத்துல கேட்டுக்கொண்டு, நீ
அவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு குந்தி அவனுக்கு இல்லற இன்பம் அடைய முடியாதுன்னு பாண்டு சாபம் ஏற்பட்ட போது குந்தியின் இடத்துல கேட்டுக்கொண்டான், தெய்வத்தை நினைச்சு நீ குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், உனக்கு மந்திரம் இருக்கிறது என்ன. அப்படியே மந்திரத்தை சொல்லி தருமன் பிறக்க வேண்டும் என்றால் யமதர்மன் வடிவமா தருமன் பிறந்தான். மறுபடியும் வாயு எனக்கு கணவனாக வேண்டும் என்றால் பீமன் பிறக்கிறான். பீமனை வர்ணிக்கிறார் பாருங்க. அஞ்சனை அளித்த பொன் தோல் அனுமனே உவமையாக வெஞ்சின பீமன் பிறந்தான். அனுமனை தவிர வேறு யாரையும் உவமை சொல்ல முடியாதபடிக்கு பீமன் பிறந்தான். பீமனை அனுமனுக்கு உவமையா வெள்ளிப்புத்திராழ்வார் ஏன் சொல்லி இருக்காருங்கிறதா முக்கியம். அஞ்சனை அளித்த பொன் தோல் அனுமனே உவமையாக வெஞ்சின பீமன் பிறந்தார். ஏன் அனுமனை போய் உவமையா சொல்லுவானே? அனுமனும் வாயுபுத்திரன், பீமும் வாயுபுத்திரன், ஆகவே சொன்னார்னு ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சுள்ளார். அது அல்ல காரணம். ராமாயணத்தில் ராமன் பெருமைக்கு காரணம் அனுமன், மகாபாரதத்தில் தருமன் பெருமைக்கு காரணம் பீமன். ஆகவே அனுமனுக்கும் பீமனுக்கும் ஒன்று. அனுமன் இல்லைன்னா ஏது ராமாயணம்? அதனால கம்பர் என்ன வார்த்தை போடுறார் தெரியுமா அனுமனுக்கு? செவிக்கு தேஞ்சென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். கவிக்கு நாயகன்னா குரங்குகளுக்கு தலைவன். செவிக்கு தேஞ்சென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். நம்முடைய செவிக்கெல்லாம் தேன் போல ராமநாமம் பாய்கிறது, அதை சுத்தமான தேனாக ஆக்கிறவன் அனுமன் என்றால் அனுமன் இல்லைன்னா ராமநாமம் என்கிற தேன் சுத்தமான தேனா இருக்காதுன்னு. நீங்கள்லாம் எங்க ராமபிரான் பெருமையை சொன்னாலும் போய் கேட்கிறீங்க, ராமநாமம் என்கிற தேன் காதுல பாய வேண்டும்னு. என்ன காரணம்? எங்க போய் ராமநாமம் என்கிற தேன் காதுல பாயும்னு நீங்க போய் உட்கார்ந்தாலும் போகும்போதே கையில ஒரு மாத்திரையை எடுத்துக்கிட்டு போறீங்க. அந்த மாத்திரைக்கு என்ன பேரு? பக்திங்கிற மாத்திரை. பக்திங்கிற மாத்திரையை கொண்டு போய் ராமநாமம் என்கிற தேன் கொடுக்கப்படுகிற இடத்துல குழைச்சி காது வழியா உள்ள அனுப்புறீங்க. எதுக்கு? உள்ளத்திலே எந்த நோய்களும் வராமல் இருப்பதற்காக. உள்ளத்துல நோய்கள் வராமல் இருக்க பக்தி மாத்திரையை குழைக்கிற ராமநாமம் என்கிற தேனை சுத்தமான தேனை ஆக்கி கொடுத்தவன் அனுமன். உடம்புக்கு நோய் வராம இருக்க நம்ம மாத்திரைய தேன்ல தானே சாப்பிடுறோம். எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் எந்த மாத்திரையை எடுத்தாலும் தேன் தான். வைத்தியரியா வயிற்று வலி மாத்திரைய தேன்ல சாப்பிடு, வைத்தியரியா முதுகு வலி மாத்திரைய தேன்ல சாப்பிடு, வைத்தியரியா உடம்பு குடைச்சல் மாத்திரைய தேன்ல சாப்பிடு, வைத்தியரியா சம்சாரம் உதைக்கிறா மாத்திரைய தேன்ல சாப்பிடு. நான் என்ன பண்றேன்? அவர் கொடுக்குற மாத்திரை எடுத்துட்டு வந்து வெத்தலையில வச்சு அலமாரியை திறந்த உடனே பாட்டில தேன் இருக்கு எடுத்து ஊத்தி குழைக்கிறேன். எங்க ஊர் வைத்தியர் கொடுத்த மாத்திரை என்னைக்கோ தெரியல யாத்திரை. இப்ப பாட்டில்ல தேன் தயாரா இருந்ததுனால தானே எடுத்து ஊத்தி குழைச்சி வாய் வழியா சாப்பிட்டு உடம்புக்கு நோய் வராம காப்பாத்திக்கிட்டேன். யாராவது மருந்து சாப்பிடுறவன் பாட்டில்ல தேன் எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறானோ? இப்ப வைத்தியர் இந்த மாத்திரையை கொடுத்து விட்டு, கீரனே நீ எந்த தேனிலே இந்த மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றால் இதை எடுத்துக்கொண்டு நேராக கொல்லிமலைக்கு போ. அங்கே ஒரு கிடுகிடு பள்ளத்தாக்கு இருக்கும். அங்க ஒரு மரத்தினுடைய நுனியில தேன் கூடு கட்டி இருக்கும். கவலைப்படாத, கீழே 10 பாம்பு தான் இருக்கும். அந்த தேன் கூடு உடையாம அந்த தேன் சிந்தாம தேனை ஊத்தி மாத்திரையை சாப்பிடுங்கன்னா வைத்தியரை ஊற விட்டு காலி விடுவான். ஆனா நமக்காக யாரோ ஒருத்தன் போய் பள்ளத்தாக்கு கஞ்சாமே, பாம்பு கஞ்சாமே, தேன் கூடு உடையாமே, தேன் சிந்தாமே கொண்டு வந்து கொடுத்ததன் விளைவாக மாத்திரையை குழைத்து வாய் வழியாக சாப்பிட்டு உடம்புக்கு நோய் வராமல் காப்பது போல் உள்ளத்திலே நோய்கள் வராமல் காப்பதற்கு அசோகவனம் என்ற பள்ளத்தாக்குக்கு அஞ்சாமல், அரக்கிகள் என்கிற பாம்புகளுக்கு அஞ்சாமல், சீதா பிராட்டியின் கற்பு என்ற தேன் கூடு சிதையாமல் ராமநாமம் என்ற தேனை தேனாக கொண்டு வந்து தந்தவன் யார் என்றால் செவிக்கு தேன் என ராக புகழனை திருத்தும் கவிக்கு நாயகன் அனுமன். அந்த ராமபிரானுடைய பெருமைக்கு அனுமன் மாறிங்க தருமனுடைய பெருமைக்கு பீமனாகவே அஞ்சனை அளித்த பொன் தோள் அனுமனே ஓமையாக வெஞ்சின பீமன். பிறகு இந்திரன் கணவனாக வேண்டும் அர்ஜுனன் பிறந்தான். நகுல சகாதேவர்களை மத்திரிக்கு மந்திரத்தை குந்தி சொல்லிக் கொடுத்து அஸ்வினி தேவர்கள் கணவராக வேண்டும் நகுல சகாதேவர்கள் பிறந்தார். மகாஞானி சகாதேவன். அடே அப்பா,
சகாதேவனை மாதிரி ஒரு ஞானி பார்க்க முடியும். நகுல சகாதேவன் அவ்வளவுதான். இந்த தனியா போய் இருக்கிற இமயத்துல பாண்டவுக்கும் குந்திக்கும் தருமன் பிறந்தானுங்கிற செய்தி முனிவர்கள் வழியா காந்தாரியினுடைய காதுல விழுந்தது. பார்த்தா அவ அப்ப கர்ப்பம், தனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தம் இல்லை, குந்திக்கு பிறந்து போச்சு. பக்கத்துக்கு அம்மி கோழியை தூக்கி வயிற்றுல அடிச்சா